அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்தக்கூட மனமில்லாமல் இபிஎஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளார் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அமைச்சருடைய இந்த எக்ஸ் தள பதிவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ் வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை எங்கே என்று கேள்வி எழுப்பி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்தக்கூட மனமில்லாமல் அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அண்ணல் அம்பேத்கரை அவமரியாதை செய்த அமித்ஷாவை கண்டித்து நாடு இப்போது கொந்தளித்து கிடைக்கிறது. தமிழக முதலமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. ஆனால் சட்டமேதை சமத்துவ போராளி அம்பேத்கர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி இருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பாஜக அரசு மக்களாட்சியை அளிக்க கொண்டு வர துடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி எதுவும் கூறாமல் அமைதி காக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய சமூக மக்களை இழிவாக பேசிய நீதிபதி விவகாரத்திலும் அமைதி காக்கிறார். அதே போன்றுதான் இப்போது அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலியுறுத்தவாது செய்ய வேண்டுமே என்று அந்த அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் யார் கண்ணிலும் படாமல் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமியை கண்டால் யாரேனும் கேட்டு சொல்லுங்கள், அண்ணல் அம்பேத்கர் யார் என்றாவது அவருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பி அமைச்சர் ரகுபதி இப்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.